முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தசரா திருவிழாவிற்கு விரதம் மேற்கொண்டு வேடம் அணிவது என்று நாம் வைத்திருக்கிறோம். எந்த ஒரு கோவிலுக்கும் விரதம் மேற்கொள்வதற்கு முன்னர் அந்த கோவிலை பற்றிய, அந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் தெய்வத்தை பற்றிய கதைகளையும் தாத்பரியங்களையும் மாகாத்மியங்களையும் நாம் அறிய வேண்டும். அந்த வகையிலே முத்தாரம்மன் கோவில் உருவான க்ஷேத்திர வரலாறு, தேவி மகிஷாசுரனை எப்படி அழித்தாள், எப்படி அந்த திருக்கோவிலிலே வீற்றிருந்து தேவி பலவிதமான லீலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதையெல்லாம் நாம் ஸ்ரீ முத்தாரம்பிகை மகாத்மியம் என்ற தலைப்பிலேயே தினமும் அனுபவித்து வருகிறோம். மேலும் அந்த திருக்கோவிலுடைய முக்கியமான பண்டிகைங்கிற போது அது தசரா திருவிழா அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த தசரா திருவிழாவிற்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப காலம் தொட்டே பல காலமாக நம்மளுடைய சம்பிரதாயத்துல இருந்து வர்றது. அப்போ அந்த முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு இப்போ விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், அவளை எப்படி அந்த நேரத்துல வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாம் நடப்பது சரியான ஒரு இது இருக்கும். ஆக இப்போ அடியேன் இப்போ இதெல்லாம் விளக்குறேன் அப்படின்னா, இதை சொல்றோம் அப்படின்னா, இது ஏதோ நானே உருவாக்குனது அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இந்த விரத முறைகள் இல்லை இது எப்படித்தான் இருக்கணும் விரதம் அப்படிங்கிறதையெல்லாம் வேத மார்க்கத்திலையும், அதாவது இந்த கோவில்ல ரொம்ப பழங்காலமாக எல்லாரும் அனுஷ்டித்து வந்த முறைகளையும் அனுசரித்து தான் இதை அடியேன் சொல்றேனே தவிர இதுல எதுவுமே அடியனுடைய சுய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதனால இதுல சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளையோ இல்ல விரத நியமனங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தில் இருந்தா தயவு செய்து அதை விமர்சிக்க வேண்டாம்னு அடியேன் பிரார்த்திக்கிறேன் முதல்ல. ஏன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஆடியோவை நீங்க மற்ற குழுவுல உள்ளவர்களுக்கு பகிரலாம், இல்ல மற்றவர்களுக்கு பகிரலாம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இந்த நியமனங்கள்ல உடன்படிக்கை நிச்சயமா இருக்காது. அப்படி இருந்துச்சு, ஏன்னா இப்போ இந்த விதிமுறைகள் எல்லாமே ரொம்ப பழங்காலம் தொட்டு வந்ததுதான், ஏதோ புதுசுன்னு நினைச்சுன்னா வேண்டாம். ஆனா காலத்தினால இப்ப அழிந்து விட்டது, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மாற்று கருத்து ஏற்பட்டதுன்னா தயவு செய்து விமர்சனம் பண்ண வேண்டாம்னு இப்பவே கேட்டுருங்க. இப்ப சரியான ஒரு விரத முறைகள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ விரதங்கள் இருந்து பூஜித்தாலும் பராசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகை குழந்தைதானேன்னு மன்னிச்சு ஏற்றி அருள் புரிகிறாள். அதுவும் அன்னையுடைய மகாத்மியம் தான், ஏன்னா அவளோட மகிமை தான் அதுவும். ஏத்துன்றா, மன்னிப்பாள். அதுக்காக சரியான விரத முறைகளை தெரியாமலேயே விரதங்களை தொடர்வதுங்கிறதும் தப்புதான். தெரிந்து கொள்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு யாரும் சரியான முறையில சொல்லலைன்னு மற்றவர்களை நம்ம சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்மெல்லாம் இப்போ யாரும் சொல்லி கொடுத்துதான் தெரியணுங்கிற அளவுக்கு உள்ள ஒரு உலகத்துல இப்ப இல்லை. எல்லாருமே ஓரளவு படித்திருக்கிறோம், எல்லாருக்கும் ஓரளவு விஷயங்கள் தெரியறது. அப்படிங்கும்போது இப்ப எத்தனையோ சோர்ஸ் இருக்கு இன்டர்நெட்ல, தெரியாத விஷயங்கள்ல நம்ம எல்லா விஷயத்தையும் மற்றவர்கள்ட்ட இருந்து கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே இன்டர்நெட்ல இப்ப இருக்கு. அப்படிங்கும்போது புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனையோ சோர்ஸ் இருக்கு. அதுல மூலமா நம்ம தான் நம்மளுடைய அறிவை பெருக்கி கொண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற போது இப்போ நிறைய மீடியா எல்லாத்துலயுமே தேவியுடைய மகிமத்தையால் சொல்லிட்டு இருக்கா, மகாத்மியங்களை சொல்லிட்டு இருக்கா. அப்ப அதை தெரிந்து கொண்டு நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் விரத முறைகளையும் சரியான வழியில நடத்தணும். இப்ப விரதங்களை சரியான முறையில தொடர்ந்தாதான் தேவி அனுகிரகம் பண்ணுவள். விரதங்களை தொடர்வது அப்படிங்கிறது செய்யறது அப்படிங்கிறதே புண்ணியம். அப்படி நம்ம அதை செய்யணும், நம்ம அதை முயற்சி எடுக்கணும்னு ஆரம்பிச்சாலே போதும். இதுக்கு சரியான முறைகளை தெரிய ஆரம்பிக்கணும்னு முயற்சி எடுத்தாலே தேவி அதுக்கு அனுகிரகம் புரிந்து சரியான ஆளை காட்டிடுவள், இல்ல சரியான குரு அவள் எப்படியாவது காட்டி விடுவாள். அதுதான் அவளுடைய மகாத்மியம். ஆக அதனால முதல்ல விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதே பெரிய ஒரு புண்ணியம் தான். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது யார் மூலமாவது நமக்கு அது நிச்சயமாக கிட்டும், இல்லைன்னா நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். சரி, இப்ப நம்ம இதை வெறும் இப்ப நம்ம பேச போற எல்லாமே ஏதோ முத்தாரம்மனுக்கு தசராவுக்கு மட்டும்தான் விரதம் இருக்கிறதுக்கான நியமனங்கள்னு நினைச்சிட வேண்டாம். அதுக்கும் உண்டு. இல்ல இதுல வேஷம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லா விரதத்துக்கும் பொதுவானது.
ஆக இதை கேட்டுட்டு இருக்கிறவர்கள் நீங்க முத்தாரம்மனை வழிபாடு பண்ணாதவளாக கூட இருக்கலாம். அப்ப வேற தெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டம தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியோ காளியோ தேவியோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களுக்கு விரதம் அனுஷ்டிக்கும் போதும் இந்த விரத நியமங்களை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பொதுப்படையா விரதம்னாலே இதெல்லாம் இருக்கணும். அது போகதான் அந்த கோவிலுக்குன்னு சில விதிமுறைகள் ஏதாவது வச்சுட்டு இருப்பா, அதையும் சேர்த்து அனுபவிக்கணும், செய்யணும், நம்ம அதை அனுஷ்டிக்கணும். ஆனா விரதம்னாலே அது இப்படிதான் இருக்கணும்னு முன்னோர்கள் காட்டியிருக்கா, சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா அதன்படி நடக்கணும். ஆக இதை நீங்கள் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் நீங்க எந்த வழிமுறையா இருந்தாலும் சரி, விரதம் அப்படின்னாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக நம்ம இதோட முதல் பாகமாக விரதம்னா என்ன, விரதங்கள் யாரெல்லாம் இருக்கலாம், எப்பெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஓரளவு சிந்தனை பண்ணி பார்க்கணும். முதல்ல இன்னைக்கு விரதம்னா என்னன்னு பார்ப்போம். விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா விடாமுயற்சி, தவம், தபஸ், நோம்பு அப்படின்னு. நிறைய பேர் விரதம் இருக்கிறோம்னு சொல்றோம். விரதம்னா என்ன அர்த்தம்னே தெரிய மாட்டேங்குது. விரதம்னா விடாமுயற்சி, எடுத்த கொள்கையில இருந்து நான் மாறுபட மாட்டேங்கிற ஒரு தீவிரமான வைராக்கியம். தபம், நான் தேவியை நினைச்சுட்டே இருப்பேன், தேவியை நினைச்சு முழு காலம் இருப்பேன், அவளுடைய அருள் கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய நியமனங்களிலிருந்து நான் மாறுபட மாட்டேங்கிற உறுதிப்பாடு, அந்த வைராக்கியம், அதைத்தான் நம்ம தபஸ்ன்னு சொல்றோம். நோன்பு, நான் அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன், இல்ல அது வரைக்கும் நான் இந்த செயலை செய்யாம இருப்பேன் அப்படின்னு நம்மளுடைய மனசுல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதை செய்ய மாட்டேன், தேவியுடைய அருள் கிட்டும் வரைக்கும் நான் உறுதியோடு இருப்பேன் அப்படின்னு வழிபடுறது தான் விரதமே. மனம், மொழி, மெய்யினால மூன்றாலும் கட்டுப்பாட்டுடன் தெய்வத்தை வழிபடுவதற்கு பேர் தான் விரதம்னு பேர். இன்னென்ன நியமனங்களுடன் நான் தேவியை பூஜை பண்ணுவேன், இத்தனை நாள் வழிபாடு பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் எடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் விரதம். ஆக கர்த்தவிய விஷயே நியதா சங்கல்பக விரதம் அப்படின்னு சொல்றது. அதாவது நான் செய்ய வேண்டிய விஷயத்துல உறுதியான ஒரு மனத்துடன் தீர்மானம் செய்வதற்குத்தான் விரதம்னே பேரு. இன்னென்ன விஷயங்களை செய்வேன், இன்னென்னத்தை செய்ய மாட்டேன், இத்தனை நாட்கள் இந்த வழிபாடு பண்ணுவேன், அது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுக்கு பேரு தான் விரதம். ஆக விரதத்தை அனுஷ்டிக்கும் போது என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. இப்ப இதை எதை செய்யணும், இதை எதை செய்யணும், நம்மளா முடிவு பண்ணிடக்கூடாது. நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. சாஸ்திரம் விதிச்சிருக்கு, விரதம் அனுஷ்டிக்கும் போது இதை செய், இதை செய்யாதன். சாஸ்திரம் சொன்னா நான் கேட்கணுமாண்ணா? சாஸ்திரத்தை சொல்லியதே தேவி தானே, தேவியோடைய வாக்குத்தானே வேதமே. ஆக வேதம் சொன்ன வழிக்கே வழிபடவு நெஞ்சுண்டுன்னு இருப்பது தானே சக்தி உபாசகர்களுடைய லட்சணம். அப்படி சக்தியை உபாசனை பண்ணிட்டா மட்டும் போராது, சக்தி என்ன சொன்னாலோ அதை அனுசந்தானம் பண்றதுதான் ஒரு தேவியை வழிபடுறதுக்கான உண்மையான பலனே. ஆக நிச்சயமாக தேவி சொன்ன வழியில தான் நம்ம நடக்கணும். ஆக விரதம் அப்படின்னாலே ஒரு உறுதிப்பாடோடு இன்னென்ன செய்வேன், இத்தனை நாட்கள் செய்வேன்னு மன உறுதிப்பாடோடு தேவியை நினைக்கணும். ஆக விரதமே நம்மளை ஒரு நல்ல வழியில அழைத்து செல்றதுக்கு ஒரு பயிற்சி காலம்தான். அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பழைய குருடி கதவை திரடின்னு மாறிடக்கூடாது. இந்த பயிற்சி காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் விரதம். விரதம் இருக்கிற வரைக்கும் இதை செய்வேன், செஞ்சு முடிச்ச பிறகு பின்னாலேயும் நான் அதேபடி பழைய வாழ்க்கையில போயிடுவேங்கிறது விரதம் ஆகாது. அது ஏதோ ஒரு பருவ காலத்துல ஒரு சீசன் மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த விரத காலத்தை ஒரு பயிற்சியா எடுத்துட்டு அதுல நம்ம நல்ல வழிக்கு சாஸ்திரம் சொன்னதையெல்லாம் அப்படி செய்யணும். அது செய்து முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு அது ஒரு பயிற்சியா எடுத்துட்டு பண்ணணும். ஆக உபாசனையின் ஆரம்பத்துல உபாசனையோட ஆரம்பத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக வழிபாடு இருக்கும். பின்னர் நம்மளுடைய வாழ்க்கையே வழிபாடா மாறணும். அப்பதான் நம்ம ஒரு தெய்வத்தை வழிபட்டோங்கிறதுக்கான ஒரு உண்மையான அர்த்தமே இருக்கும். ஆக விரதம்னா என்னங்கிறது கூட முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ விரதம் யார் யாரு இருக்கலாம், அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு விரதம்னா என்னங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த விரதம் யார் இருக்கலாம், யார் இருக்கலாம் அப்படின்லாம் சிலருக்கு கேள்விகள் வரும். இப்போ பகவத்கீதையில பகவான் சொல்றான், யாந்தி தேவபிருதா தேவோ பித்ருன் யாந்தி பித்ருபிருதா பூதானி யாந்தி பூத்தேஞ்சு யாந்தி மத்தியானிஜோ அபிமாமா அப்படிங்கிற அபிமாம். அதாவது தேவதைகளை வழிபடுபவர்கள் தேவதைகளை அடைகிறார், பித்ருக்களை வழிபடுபவர் பித்ருக்களை அடைகிறான், என்னை பூஜிப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு. தேவதைகள் யஜ்ஞங்கள் மூலம் விதிமுறைப்படி பூஜிப்பவர்கள் உலகையெல்லாம் அடைந்து கடைசி சுகபோகங்கள் எல்லாம் அடைகிறார். என்னை பூஜிப்பவர்கள் என்னையே அடைவராக பகவான் கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அந்த வகையில
தேவியை பூஜை பண்றவர்கள் தேவியவே அடைந்து விடுவதுதான் நம்மளுடைய லட்சணம். ஆக நம்மளுடைய சங்கல்பமும் அதுதான் இருக்கணும். அவளையே அடையணும், நம்மளுடைய திருவடியே அடையணுங்கிறதையே மனசுல ஒரு சங்கல்பமாக கொண்டுதான் விரதம் அடிக்கும். அப்படி அவளை குறித்து விரதம் இருக்க சில விதிமுறைகள் உண்டு. அது என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தான் நம்ம விரதத்தை அனுஷ்டிக்கணும். சிலருக்கு என்ன விரதம், இந்த விரதத்தை எதுக்காக செய்யறோங்கிறதே தெரியல. ஏதோ நானும் விரதம் இருக்கிறேன்னு 4 பேர்கிட்ட சொல்றதுக்காக செய்யறாளா என்னன்னு தெரியல. ஆனா அந்த விதிமுறைகள் என்னங்கிறத தெரிஞ்சு கொண்டு தான் அந்த விரதத்தை நம்ம இருக்கணும். இப்ப தசராவுக்கு விரதம் இருக்கவும், கோவில் கொடையாகட்டும், இல்ல வெள்ளி செவ்வாய் ஆகிய தினங்கள்ல விரதம் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி விதிமுறைகள் பொருந்தும். இன்னென்ன விதிமுறைகளை விரதம் இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த வழியில தான் நம்ம விரதம் இருக்கணும். ஆக இது வெறும் தசராக்கான விரத முறைகள் மட்டும் நினைச்சிட வேண்டாம். என்ன விரதம் இருந்தாலும் இதுதான். இது பொதுப்பட. இப்ப யார் யாரு விரதம் இருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு பேதமே கிடையாது. ஆண் பெண் யாருனாலும் விரதம் இருக்கலாம். அம்பாள் முன்னால எல்லாருமே சமந்தான். முத்தாரம்மா முன்னால எல்லாருமே சமந்தான். ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், பணக்காரனாகட்டும், ஏழையாகட்டும், உயர்ந்த ஜாதியாகட்டும், தாழ்ந்த ஜாதியாகட்டும், என்ன மதமாவும் இருக்கட்டும், குழந்தைகளாகட்டும், முதியவர்களாகட்டும், எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாருமே விரதம் இருக்கலாம். இன்னொரு இருக்கக்கூடாது, இவர் தாழ்ந்த ஜாதி, இவர் குழந்தை, இவர் இந்த மதத்தவர், இப்படி எல்லாம் எந்த ஒரு பேதமே கிடையாது. யாருனாலும் விரதம் இருக்கலாம். இறை நம்பிக்கையும் பக்தியும் உடையவர்கள் யாருமானாலும் விரதம் இருக்கலாம். அதுதான் குவாலிபிகேஷன். யாரு நம்பிக்கை இருக்கோ, இறை நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு பக்தி, திறமான பக்தி இருக்கோ, அவர்களெல்லாம் விரதம் இருக்கலாம். இப்போ பெண்கள் இருக்கிறதா இருந்தா பெண்கள் நிச்சயமா தன்னுடைய பர்த்தாவான கணவன்கிட்ட அனுமதி பெற்றுதான் விரதம் இருக்கணும். பெண்கள் விரதமா இருக்கிறதா இருந்தா தன்னுடைய கணவன்கிட்ட கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் விரதம் இருக்கலாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணணும். அவர் ஒத்துழைச்சாதான், அவர் சரின்னு சொன்னாதான் செய்யணும். அப்படி அவருடைய அனுகிரகம் இல்லாமல் செய்தோம்னா அந்த விரதனே பலம் இருக்காது. அப்படி செய்யாவிடில் அந்த பலன், விரத பலனே இல்லைன்னு தான் ஸ்மிருதிகள்லாம் சொல்றது. ஆக பெண்கள் இருக்கிறதா இருந்தா ஏன் நாங்க மட்டும் ஏன் கேட்டுட்டு இருக்கணும்னு வீண் விவாதங்கள் புரிய வேண்டாம் பெண்கள். ஏன்னா நிச்சயமா பெண்ணுங்கிறவள் ஆணுக்கு அடங்கி நடப்பவளா இருக்கா. அடங்கிதான் நடக்கணும்னு இல்ல, அடங்கி நடப்பவள் போல அவள் நடக்கிறாள். அதுதான் உண்மை. அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு அனுமதி பெற்று நம்ம விரதம் இருக்கிறதுல ஒன்றும் எந்த ஒரு இதுவும் வந்துட போறது இல்லையா. அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் சரின்னு சொன்னார்னா செய்யலாம். ஆக குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்டு நல்லபடியாக விரதம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுக்கிடலாம். எந்த இது. ஆக யாருனாலும் விரதம் இருக்கலாம்ங்கிறது யார் யார் விரதம் இருக்கலாம், யார் விரதம் இருக்கக்கூடாது. இப்பதானே சுவாமி சொன்னீர் எல்லாருக்கும் யாருனாலும் இருக்கலாம். அப்ப என்ன யார் விரதம் இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணு வருமானா சில நேரங்கள்ல வரும். இப்போ ஒரு சமூகத்துல இருப்பவர்கள் தான் வேஷம் போடணும் அப்படிங்கிற நடைமுறை ஒரு காலத்துல முத்தாரம்மன் கோவில்லே இருந்ததுதான். பின்னர் தேவியோட விருப்பப்படி கோவில்ல ஜாதி மத வேறுபாடு இன்றி இப்ப எல்லாருமே வேஷம் போடலாங்கிற விதிமுறையே இருக்கிறது வந்துட்டு. அதனால தேவியின் மீது பக்தி உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் வேஷம் போடலாம். இதுக்கு ஜாதி மதம் தடை இல்லை. ஆனாலும் சில சமயங்களில தீட்டுல இருப்பவர்கள் வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள் உண்டு. பொதுவாகவே இறப்பு பிறப்பு தீட்டு காலத்துல நாம் தெய்வ வழிபாடோ இல்ல நேர்த்தி கடனையோ செய்யறதில்லை. அதன்படி தீட்டு காலத்துல வேஷம் போடுவதோ விரதம் மேற்கொள்வதோ கூடாது. சரி, அது என்ன தீட்டு காலம்னு கேட்கலாம். இப்போ பிறப்பு இறப்பு ஆகிய நிகழ்வுகளால அவர்களை பற்றிய சிந்தனையிலேயே நம்ம நம்மளுடைய மனமானது வட்டமிடும். ஒரு வீட்டுல இப்போ ஒரு பிறப்பு நடந்துட்டு ஒரு இறப்பு நடந்துட்டுனா அதுலயே நம்மளுடைய மனமானது லயித்து விடும். அதனால மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாது. அதனால ஆன்மீகம் சார்ந்த அறநெறிகளிலும் பண்பாட்டுடன் இணைந்த சம்பிரதாய சடங்குகள்லயும் நம்ம நம்மளுடைய மனசு அதுல போவாது. அதனால இறப்பு பிறப்பு சந்தர்ப்பங்கள்ல ஆன்மீக பண்பாடு சார்ந்த உயர்வான மனங்கள் ஒரு விஷயங்கள்ல எல்லாம் நம்மளுடைய மனம் தீண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தீட்டு அப்படிங்கிற பெயரே வந்தது. அளவு கடந்த இன்பமோ சரி இல்ல அளவு கடந்த துயரமோ சரி, அதில் மூழ்கியவனுக்கு மற்ற விஷயங்கள்ல தீண்ட உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் தீட்டுக்கே பொருள். தவிர ஏதோ ஜாதி சம்பந்தமானது தீண்டாமன்னு நினைச்சிட வேண்டாம். ஆக அன்றாட அலுவல்கள் உளவியல்கள் நடைமுறைகள் எல்லாம் தீண்டலாம். ஆனா சமயம் சார்ந்த விஷயங்களை தீட்ட முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு தீட்டுன்னே பெயர் வச்சிருக்கா. அதனால தீட்டிலும் பிரசவ தீட்டு உண்டு, மரண தீட்டுன்னு 2 உண்டு இருக்கு. இப்போ தாய் தந்தை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இல்ல தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தந்தையோட உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் 10 நாள் பிறப்பு தீட்டு உண்டு. யார் பிறந்திருந்தாலும் சரி. இப்ப சம்பந்தப்பட்டதாக தாயோ தந்தையோ பிள்ளைகளோ சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி உடன்பிறப்புகள் தந்தையோட உடன்பிறப்பு எல்லாருக்குமே பிறப்பு தீட்டு உண்டு. இந்த குழந்தையோட பிறப்புல இவர்கள் அத்தனை பேரும் மகிழ்வார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால குலம் செழிக்க ஒரு குல குழந்து உதயமானது மகிழ்ச்சியா இருந்தாலும்
குழந்தை பிறக்கும் சமயத்துல பிறந்த 10 நாட்களுக்கு விரதங்களை தவிர்ப்பது நல்லது. இப்ப வீட்டுல இருக்கும் பெண்கள் பிரசவித்திருந்தாலும் சமயத்துல விரதம் மேற்கொள்வதும் வேடம் அணிவதும் கூடாது. 10 நாட்கள் கழிஞ்ச பிறகு தாராளமா புண்ணியவாசனம் பண்ணிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். ஆனா புண்ணியவாசனம் பண்ணியிருக்கணும். 10 நாள் இல்ல, சில இடங்கள்ல 16 நாளும் புண்ணியவாசனம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆக பிறப்பு தீட்டுக்கு இது. அதுக்கப்புறம் தான் இப்ப பிரசவித்திருக்கிறது போல இருக்காள், கொஞ்ச நாள்ல அக்காவோ தங்கையோ இல்ல மனைவியோ பிரசவிக்க போறா அப்படிங்கும்போது வீணாக விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டாம். குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதுல இப்ப குழந்தை தசராக்குள்ள பிறந்துடும் அப்படின்னா பிறக்கிற வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்கும். முடிஞ்ச பிறகு வேஷம் போட்டுக்கலாமேன்னு பண்ண முடியாது. ஆக இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணித்தான் விரதம் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணணும். அப்புறம் பிறப்பு தீட்டு போன்று இறப்பு தீட்டுல இருப்பவர்களும் விரதத்தை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்றது. தாயாரோ இல்ல தந்தையாரோ இல்ல மனைவியோ குழந்தையோ இறந்திருந்தா 1 வருஷத்துக்கு வேஷம் போட முடியாது. யாரும் விரதம் அனுஷ்டிக்க கூடாது 1 வருஷத்துக்கு. இல்ல உடன் பிறந்தவர்கள் இறந்திருந்தா 3 மாசம் கழியணும். பங்காளிகளோ இல்ல தாயாதிகளோ இறந்திருந்தா 1 மாசமாவது கழியணும். கருத்தெடுத்த குழந்தை கலைஞ்சிருந்தது அப்படின்னா அது கூட தீட்டு தான். கரு எத்தனை மாசமோ அத்தனை நாட்கள் கழியும். அது கழிஞ்சா அந்த தீட்டு போயிடும். இப்ப ரத்த உறவுகள் யாராவது இறந்துட்டானா அதுக்குரிய தீட்டு பிராமணர்களுக்கு 10 நாள், சத்திரியர்களுக்குன்னா 12 நாள், வைசியருக்குன்னா 15 நாள், சூத்திரர்களுக்கு 30 நாட்கள்னு சாஸ்திரம் சொல்றது. அது அவாவா வீட்டு பெரியவர்கள்ட்ட எத்தனை நாள் நீங்க ரத்த உறவுகளுக்கு எடுத்துப்பேலோ அத்தனை நாள் தீட்டு. ஆக அந்த தீட்டு காலத்திலையும் விரதம் அனுஷ்டிக்கிறதுங்கிறது நிச்சயமாக கூடாது. 1 மாசம் 1 வருஷம் கழியணும். தாய் தந்தை யாரு குழந்தை எல்லாம் மனைவி எல்லாம் இருந்தா 1 வருஷம் கழிஞ்ச பிறகுதான் விரதம் அனுஷ்டிக்கலாம். இப்படி அது போல நம்மளுடைய குழந்தையோ நம்மளுடைய சகோதர சகோதரியுடைய குழந்தையோ பூப்படைந்திருந்தாலும் அதுவும் தீட்டு தான். அப்படி பூப்படைந்திருந்தான்னா அதுக்கு 16 நாள் தீட்டு காக்கணும். மேலும் திருமணமானவரா இருந்தார், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா 3 மாசமாவது கழியணும் குறைஞ்சது. அப்பதான் விரதமோ க்ஷேத்ராடனமோ செய்யறது நல்லது. 3 மாதங்களுக்கு உள்ள க்ஷேத்ராடனமோ விரதமோ செய்வதற்கும் தவிர்க்கணும்னு சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. எனவே புதுசா கல்யாணம் முடிஞ்சவாலும் 3 மாசங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் விரதம் மேற்கொள்வதோ வேடம் அணிவதோ 3 மாசத்துக்கு முன்ன பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேணா பண்ணிக்கோங்க. மேலும் மேற்கண்ட தீட்டு நாட்கள் கழிந்த பிறகு தாராளமா விரதம் மேற்கொண்டு வேஷம் போடணும். ஆக இதுல எப்படி எப்படி போடணும், எந்தெந்த நேரத்துல போடக்கூடாதுங்கிறத கொஞ்சம் தெரிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அதுக்கு தகுந்த இது வேஷம் மட்டும் இல்லை, எந்த விரதத்துக்குனாலும் இதுதான். விரதம்னு மேற்கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இதுதான் சாஸ்திரம் அனுபவிக்கிறது. மேலும் இதுல தேவியுடைய விரதம் அனுஷ்டிக்க போறோம் அப்படின்னா இப்படி ஒரு நியமனங்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது படிதான் நம்ம. ஆக இன்னைக்கு விரதம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். யார் யார் விரதம் இருக்கலாம்னு பார்த்துட்டோம். யார் யார் விரதம் இருக்க கூடாதுன்னு பார்த்துட்டோம். தீட்டு காலத்துல விரதம் இருக்கலாமா கூடாதாங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆக எத்தனை நாள் கழியணுங்கிறத கூட நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். அடுத்த பதிவுல தொடர்ந்து விரத நியமனங்களை நம்ம தொடர்ந்து அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.